பேர் வந்து சசிகலா. கொளத்தூர்லேருந்து வரோம். ஆக்சுவலாக இது வந்து எங்கள் ரிலேட்டிவ் தான் இங்கே வந்து ரிஃபர் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப சிவியராக இருந்தது பேக் பெயின். கீழே உட்கார முடியாது. அவங்களுக்கு ஏஜ் வந்து 32 இயர்ஸ் தான். அப்புறம் இங்கே வந்து இவங்கக்கிட்ட சார்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து இப்போ கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிட்டாங்க. அது ஒரு மேஜிக்கல் மாதிரி தான் இருந்தது. எங்களுக்கு மேஜிக் தான் சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து எஃபெக்டிவாக இருந்தது இங்கே ட்ரீட்மெண்ட் வந்து. நெக்ஸ்ட்டு வந்து என் பையனை கூட்டிகிட்டு வந்தேன், எங்கள் அம்மாவையும் கூட்டிகிட்டு வந்தேன். என் பையனுக்கு வந்து ரொம்ப பேக் பெயின் இருந்தது. சார் தான் வந்து இதே மாதிரி ட்ராக்ஷன்லாம் கொடுத்து இப்போ கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடுச்சி, நல்லா இருக்கான். அது இல்லாமல் மேடம் கிட்டேயும் கூட்டிகிட்டு போனான். அவன் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணான், தூக்கம் இல்லை, எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருந்தது. மேடம் தான் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து இப்போ கம்ப்ளீட்டாக அவன் ஜிம்முக்கே போகிற அளவுக்கு அவன் ரெடி பண்ணிட்டாங்க. மேடம் வந்து தேங்க்ஸ் டு மேம் தான். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவனை க்யூர் பண்ணதுக்கு மேம்க்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவனால் வந்து தூங்க முடியாது, உட்கார முடியாது. சின்ன வயசு தான் அவனுக்கு, 26 இயர்ஸ் தான் அவனுக்கு. அது இல்லாமல் மைக்ரைன் ப்ராப்ளம் வேறு, ஒர்க் பண்ண முடியாது, ஜாபும் ஒர்க் பண்ண முடியாது, எதுலேயுமே அவனால் ஃபோக்கஸ் பண்ணவே முடியல. பட் மேம் வந்து அவங்க கொடுத்த அந்த டிடாக்ஸால் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிட்டு இப்போ ஜிம்முக்கு போகிறான். இப்போ நெக்ஸ்ட் இயர் வந்து படிக்கலான் இருக்கான், அப்ராடில் போய் படிக்கலான்ற ஐடியாலே இருக்கான். அதுக்கு முன்னாடி அந்த ஐடியாவே இல்லை. அவ்வளோதான். தேங்க்ஸ் டு ஆக்சிப்ளெக்ஸ். அம்மாக்கும் வந்து கம்ப்ளீட்டாக ஓரளவு க்யூர் ஆயிடுச்சு மேம். அம்மாவுக்கு வந்து பேக் பெயின் இருந்தது, ஆனால் அவங்க ஏஜ் ஆயிடுச்சு. பட் வந்து பேக் பெயின் நல்லா க்யூர் ஆயிடுச்சு. கால் வலியும் பரவாயில்லன்றாங்க. இப்போ ஓரளவுக்கு வந்து நடக்கிறாங்க. அவங்களுக்கு தேங்க்ஸ் டு ஆக்சிப்ளெக்ஸ் அண்ட் தேங்க்ஸ் டு சிவி சார். கண்டிப்பா எங்க ரிலேட்டிவ் சொன்னாங்க, நம்பிக்கையோட வந்தோம். எனக்கு தெரிஞ்சவங்களாம் நான் எல்லாருக்குமே ரெஃபர் பண்ணிட்டே இருக்கேன். யாராவது இந்த மாதிரி பேக் பெயின் வந்தாங்கன்னா எல்லாருக்குமே வந்து சிவி சாரை தான் நான் ரெஃபர் பண்றது. கண்டிப்பா போனீங்கன்னா அங்கே 100% வந்து க்யூர் ஆயிடும். நம்பிக்கையோட போகலாம் அப்படின்னு தான் நான் எல்லாருக்குமே ரெஃபர் பண்ணிட்டு இருக்கேன். நான் முடிஞ்சவங்களெல்லாம் கால் பண்ணி கூட்டிட்டு வரேன், வந்திருக்கேன். அதே மாதிரி பாண்டிச்சேரியில இருந்து என்னோட சிஸ்டர்-இன்-லாவோட அக்கா கூட வந்தாங்க. அவங்களுக்கும் இப்ப பரவாயில்ல, நல்லா இருக்குன்னு. அவங்க பாண்டிச்சேரியில இருந்து வந்தாங்க. அவங்க இப்ப பரவாயில்ல, நல்லா இருக்குன்னாங்க. தேங்க்யூ சார். பாருங்க, அம்மாக்கு அந்த மிச்சம் இருக்கிற கொஞ்சம் நீ பெயின்மே அதுதான் சார், நீ பெயின் மட்டும் தான். ஓகே.